ஐபிஎல் 2026 சீசன்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்களோட முதல் வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. 6வது மேட்ச்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ 65 ரன்கள் வித்தியாசத்துல அசத்தலா தோற்கடிச்சிருக்காங்க. கொல்கத்தால இருக்கிற புகழ்பெற்ற ஈடன் கார்டன்ஸ் மைதானத்துல ஏப்ரல் 2 வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த பரபரப்பான போட்டி நடந்துச்சு. இந்த வெற்றி டோர்னமெண்ட் ஆரம்பத்திலேயே 2 டீமுக்கும் ஒரு முக்கியமான திருப்புமுனையா அமைஞ்சிருக்கு. ஹைதராபாத் முக்கியமான பாயிண்ட்ஸ சேர்த்திருக்காங்க. ஆனா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அடுத்தடுத்து 2 மேட்ச்ல தோத்ததால இப்போ ரொம்ப பிரஷர்ல இருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட அதிரடியான பேட்டிங் தான் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம். அவங்க பெரிய டார்கெட்டை செட் பண்ணாங்க. அதைவிட முக்கியமா அவங்களோட கட்டுப்பாடான பவுலிங் தான் இந்த வெற்றியை உறுதியா முடிச்சு வச்சது. முக்கியமா எஸ்ஆர்எச் அணிக்காக ஹென்ரிச் கிளாசன் முக்கியமான அரை சதம் அடிச்சாரு. கூடவே டிராவிஸ் ஹெட் அதிரடியான தொடக்கத்தை கொடுத்தாரு. பவுலிங்ல பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் அணிக்காக ஜெய்தேவ் உனட்கட் கலக்கினாரு. 3 விக்கெட் எடுத்து கேகேஆர் பேட்டிங் வரிசைய சிதறடிச்சாரு. நிதிஷ்குமார் ரெட்டியும் சேசிங்ல 2 முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்து நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பக்கம் பாத்தீங்கன்னா அங்கிஷ் ரகுவன்ஷி போராடி ஒரு அரை சதம் அடிச்சாரு. ரிங்கு சிங்கும் நல்லா விளையாடினாலும் 227 ரன்கள் டார்கெட்டை சேஸ் பண்ண முடியாம 161 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி கடைசில தோத்துட்டாங்க. இந்த மேட்ச் ஐபிஎல் எவ்வளவு போட்டி நிறைஞ்சதுன்னு நல்லா காட்டுது. அதோட டோர்னமெண்டோட ஆரம்பத்திலேயே ஒரு டீமா சேர்ந்து சிறப்பா விளையாடுறது எவ்வளவு முக்கியங்கிறதையும் உணர்த்துது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட மிரட்டலான வெற்றிக்கு அடித்தளமே அவங்க ஈடன் கார்டன்ஸ்ல காட்டுன அதிரடி பேட்டிங் தான். 227 ரன்கள் டார்கெட்டா வெச்சு எஸ்ஆர்எச் டீம் ஆரம்பத்துல இருந்தே செம அதிரடியா விளையாடுனாங்க. ஆஸ்திரேலியன் அதிரடி ஓப்பனர் டிராவிஸ் ஹெட் டீமுக்கு ஒரு மிரட்டலான தொடக்கத்தை கொடுத்தார். 34 ரன்கள் அடிச்சு அவுட் ஆகாம நின்னு ஆரம்பத்துல இருந்தே ஒரு நல்ல மொமெண்டத்தை உருவாக்கினார். ஆனா ஹென்ரிச் கிளாசன் தான் இன்னிங்ஸை நல்லா தூக்கி நிறுத்தினார். ஒரு முக்கியமான அரை சதம் அடிச்சு மிடில் ஓவர்கள்லேயும் ரன்ரேட் குறையாம பாத்துக்கிட்டார். பேஸ் பவுலிங் ஸ்பின் பவுலிங் ரெண்டுலையும் கிளாசன் செம வேகமா ரன் குவிச்சதுதான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு எட்டாத ஒரு பெரிய ஸ்கோரை செட் பண்ண முக்கிய காரணம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பேட்டிங் வரிசை ஈடன் கார்டன்ஸ் பிச்சை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அந்த பிட்ச் பேட்டிங்குக்கு சூப்பரா இருக்கு. பந்து நல்லா பவுன்ஸ் ஆகி வர்றதால பேட்ஸ்மேன்கள் தைரியமா ஷாட்ஸ் ஆட முடிஞ்சது. 6 விக்கெட் இழந்தாலும் எஸ்ஆர்எச் தங்கள் அதிரடியை விடல. ஒவ்வொரு பார்ட்னர்ஷிப்பும் ஒரு பெரிய ஸ்கோரை அடைய ரொம்ப முக்கியமா பங்களிச்சுச்சு. அபிஷேக் சர்மா போன்ற வீரர்களும் நல்ல சப்போர்ட் கொடுத்ததால ஹெட் மற்றும் கிளாசன் உருவாக்கின அந்த மொமெண்டம் வீணாகல. சுனில் நரைன் வருண் சக்கரவர்த்தி போன்ற முக்கியமான பவுலர்கள் அடங்கிய கேகேஆர் அண்ட் பவுலிங் அட்டாக்கிற்கு எதிரா ரன்ஸை அதிகமா குவிக்க எஸ்ஆர்எச் டீம் போட்ட திட்டம் நல்ல பலன் கொடுத்தது. இது அவங்களோட டீமோட பலத்தையும் பவர் ஹிட்டிங் திறனையும் காட்டுது. இது ஐபிஎல் சீசன் முழுக்க அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். 227 ரன்கள் இலக்கை துரத்திய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு ஆரம்பத்திலேயே பின்னடைவுகள் ஏற்பட கடைசியில் மொத்தமாக சரிந்து போனது. ஆரம்பத்தில் அணி கொஞ்சம் போராடினாலும் முக்கியமான கட்டங்கள்ல விழுந்த விக்கெட்டுகள் அவங்களோட ரிதம் மற்றும் மொமெண்டத்தை உடைச்சுடுச்சு. இளம் வீரர் அங்கிஷ் ரகுவன்ஷி கேகேஆர் அணிக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்தார். வெறும் 29 பந்துகளில் 52 ரன்கள் அடித்து அரை சதம் கடந்து பாராட்டும்படியான ஒரு இன்னிங்ஸை விளையாடினார். அவருடைய அதிரடி ஆட்டம் ஒரு கட்டம் வரை அணியின் நம்பிக்கையை உயிர்ப்புடன் வைத்திருந்தது. மேலும் அதிகரித்துக்கொண்டே போன ரன் ரேட்டை ஈடுகொடுக்கவும் முயற்சி செய்தார். பினிஷிங்கில் பெயர் போன ரிங்கு சிங் 25 பந்துகளில் முக்கியமான 35 ரன்கள் அடித்து அங்கிஷ் ரகுவன்ஷியுடன் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கி இன்னிங்ஸை நிலைநிறுத்த முயற்சி செய்தார். ஆனா விக்கெட்டுகளுக்கு இடையில ஒரு பெரிய குழப்பம் மிக்ஸ் அப் ஏற்பட அது ரகுவன்ஷியின் ரன் அவுட்டுக்கு வழிவகுத்தது. இந்த ஒரு விக்கெட் கேகேஆர் அணியின் சேசிங்கில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. அந்த தருணத்திலிருந்து அழுத்தம் இன்னும் அதிகமாக நிலையான பார்ட்னர்ஷிப்களை உருவாக்க கேகேஆர் அணி ரொம்பவே தடுமாறியது. எஸ்ஆர்எச் பவுலர்கள் கேகேஆர் அணியின் பலவீனங்களை சரியாக பயன்படுத்திக் கொண்டு மீண்டு வருவதற்கான எந்த ஒரு வாய்ப்பையும் கொடுக்கவில்லை. ஐபிஎல் 2026 சீசனில் கேகேஆர் அணியின் கேப்டனான அஜிங்கியா ரஹானே இந்த பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை நிச்சயமா மறுபரிசீலனை செய்வார். குறிப்பா கிடைச்ச நல்ல தொடக்கங்களை பெரிய ஸ்கோர்களா மாத்த முடியாததும் அழுத்தமான சூழ்நிலையில முக்கியமான விக்கெட்டுகளை இழந்ததும் குறித்து இந்த ஆரம்ப சீசன் ஏமாற்றத்துல இருந்து அணி மீண்டு வர முயற்சிக்கும் போது நிச்சயம் கவனம் செலுத்துவார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட வெற்றிக்கு பேட்டிங் மட்டும்தான் காரணம் இல்ல. அவங்களோட பவுலிங் யூனிட்டும் அசத்தலா செயல்பட்டுதான் வெற்றியை உறுதி செஞ்சாங்க. ஜெய்தேவ் உனட்கட் தான் பவுலிங்க்கு முன்னணியில நின்னு 3 விக்கெட் எடுத்து அசத்தினாரு. இது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சேஸ் பண்றதுக்கு பெரிய அடியா விழுந்துச்சு.
மேட்ஸோட பல கட்டங்கள்ல முக்கியமான விக்கெட்டுகளை அவர் எடுத்தது கேகேஆர் ஸ்கோர் பண்றதை கட்டுப்படுத்த ரொம்பவே உதவியா இருந்துச்சு. உனக்கட்டுக்கு பக்கபலமா நிதிஷ்குமார் ரெட்டியும் ரிங்கு சிங் அனுகுல் ராய் உட்பட 2 முக்கியமான விக்கெட்டுகள் எடுத்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. இது எஸ்ஆர்ஹெச் மேல மேட்ஸோட பிடியே இன்னும் இருக்கிச்சு. ஈடன் கார்டன்ஸ் பிட்ச் பொதுவா பேட்ஸ்மேன்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாலும் புது பந்துல வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் பந்து ஆடிச்சு. இதை எஸ்ஆர்ஹெச் கச்சிதமா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. மேட்ஸ் போக போக பிட்ச் இன்னும் வேகம் குறைஞ்சு ஸ்பின் பவுலர்களுக்கு கை கொடுக்கும்னு எதிர்பார்த்தாங்க. கேகேஆரின் பலமான ஜோடியான வருண் சக்கரவர்த்தி சுனில் நரேன் அளவுக்கு எஸ்ஆர்ஹெச் ஓட ஸ்பின் பவுலர்கள் அனுபவம் இல்லாதவங்களாயிருந்தாலும் ஹைதராபாத்தோட ஓவரால் பவுலிங் திட்டம் அதை அவங்க செயல்படுத்தின விதம் கேகேஆரின் வாய்ப்புகளை ரொம்பவே குறைச்சது. ஏப்ரல் மாசத்துல கொல்கத்தால அதிகமா பனி விழும். இது பெரும்பாலும் சேஸ் பண்ற டீம்களுக்குத்தான் சாதகமாயிருக்கும். ஆனா எஸ்ஆர்ஹெச் அவங்க வச்சிருந்த பெரிய ஸ்கோரை டிஃபெண்ட் பண்றதுக்கு இது ஒரு தடையாவே இல்ல. மேட்ச்ல அவங்க எவ்வளவு கண்ட்ரோலா இருந்தாங்கங்கிறதை இது தெளிவா காட்டுச்சு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரா 65 ரன் வித்தியாசத்துல கிடைச்ச இந்த அபார வெற்றி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு ஐபிஎல் 2026 சீசன்ல முதல் புள்ளியை கொடுத்திருக்கு. இது புள்ளி பட்டியல்ல சீசன் ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். கேகேஆருக்கு இது தொடர்ந்து 2வது தோல்வி. இதனால கேப்டன் அஜிங்கியா ரஹானேவுக்கும் டீமுக்கும் பெரிய அழுத்தம் ஏற்பட்டிருக்கு. அவங்க உடனடியா அவங்களோட வியூகங்களை மாத்த வேண்டிய கட்டாயங்க. இந்த மேட்ஸ் 2 டீமுமே எங்கெல்லாம் சரிபண்ணணும்னு தெளிவா காட்டியிருக்கு. எஸ்ஆர்ஹெச்ன் கட்டுக்கோப்பான பந்துவீச்சு முக்கியமா ஜெய்தேவ் உனட்கட் நிதிஷ்குமார் ரெட்டி பந்துவீச்சு அவங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். பெரிய ஸ்கோர்களை கூட அவங்களால பாதுகாக்க முடியும்னு நிரூபிச்சிருக்காங்க. வழக்கமான கேப்டன் பேட் கம்மின்ஸ் எஸ்ஆர்ஹெச்க்கு இல்லை. இஷான் கிஷன் தற்காலிக கேப்டனா பொறுப்பேற்றிருந்தார். ஆனா இது அவங்க விளையாட்டை ஒரு துளிக்கலை. இது அவங்களோட டீம் நிர்வாகமும் டீமோட ஆழமான பலத்தையும் காட்டுது. கேகேஆர் டீம்ல அன்கிரிஷ் ரகுவன்ஷி ரிங்கு சிங்னு சில பேர் நல்லா விளையாடியிருந்தாலும் பேட்டிங் வரிசை முழுக்க இன்னும் ஒரு நிலையான ஆட்டம் தேவைப்படுது. நல்ல தொடக்கங்களை பெரிய ஸ்கோர்களா மாத்தற பிரச்சனையை சரிசெய்யணும். வரலாற்று ரீதியா ஈடன் கார்டன்ஸ் மைதானம் சேசிங் பண்ற டீம்க்குதான் சாதகமாயிருக்கும். அங்க நடந்த 100 ஐபிஎல் மேட்சுகள்ல 57 மேட்ச் பேட் செஞ்ச அணிதான் ஜெயிச்சிருக்கு. இங்க ஒரு ஸ்கோரை பாதுகாத்த எஸ்ஆர்ஹெச்ன் இந்த ஆட்டம் அவங்களோட ஆதிக்கத்தையும் பலத்தையும் வெளிப்படுத்துது. 2 டீமுமே அடுத்த வரப்போற மேட்சுகள்ல கவனம் செலுத்தும். எஸ்ஆர்ஹெச் இந்த வெற்றியை ஒரு உத்வேகமா எடுத்துட்டு வேகத்தை தக்க வச்சிக்க முயற்சிக்கும். பொறுத்தவரை இந்த கடினமான ஐபிஎல் 2026 சீசன்ல நிலைச்சு நிக்கணும்னா உடனடியா அவங்க முதல் வெற்றியை பதிவு செஞ்சு நிலைமையை மாத்தணும்.